தாவேக்கா நம்ம கூட வந்துருமா கூட்டணிக்குன்னு சொல்லி விட்டுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. அது வரலன்னோடனே அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண உடனே அதிமுக அட்டாக் பண்ணோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்லாம் அந்த விஜய் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏடிஎம்கேல. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புள்ளையார் சுழி போட்டாச்சுன்னுலாம் கொடியாட்டினாரு. கொடியாட்டுறத வந்து புள்ளையார் சுழி போட்டாச்சுன்னாரு. இப்ப என்னன்னா சீச்சி இந்த பழம் புளிக்குன்றாங்க. சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாவும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாவும் அதிமுக பேசிச்சு. ஆமா. விஜய்க்கு ஆதரவான விஷயங்கள ஆமா. பேசிச்சு. அதுக்கே அப்பலாம் அவ்வளோ தூரம் பேசிட்டு, விஜய் வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோனே, உங்கள அட்டாக் பண்ண நீங்க தான் ஆரம்பிச்சோனே ஒரு தலைவரா? வீட்ட ஆ, விட்டே வெளில வரல. ஆ. அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொண்டு வரும். விஜய் அப்படிலாம் சொல்லிட்டு, விஜய் வந்து உங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஊழல் கூட்டணி, அடிமை கூட்டணிலாம் அவர் பேச ஆரம்பிச்ச பிறகு, நீங்க உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துருச்சு. இனிமே அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் விஜய பொறுத்த மட்டும் அவரோட நம்பிக்கை அவர் வந்து திமுகவுக்கு தான் எதிரின்னு நினைக்கிறார். நான் தான் எதிர்த்து போட்டியில இருக்கோம், களத்தில இருக்கோம்னு நினைக்கிறார். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னா, டெஃபினட்டா வந்து அதில வந்து அவர் நினைக்கிற மாரியான சிச்சுவேஷன் அங்க களத்தில இருக்கிற மாரி தெரியல. ஆனா சில பேர் சொல்றாங்க, டிவிகேக்கு வந்து சில இண்டிபெண்டன்ட் சர்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து அதிமுகவ 3வது இடத்துக்கு தள்ளுற அளவுக்கு தான் பல இடத்துல டிவிகே இருக்குன்னு ஒரு சர்வே கூட வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஒரு நடுநிலையான எந்த கட்சியும் சாராதவங்க எடுக்கிற சர்வேலாம் பார்த்தீங்கன்னா, த சென்னையிலேயே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், கொங்கு மண்டலத்திலேயே வந்து டிவிகே செகண்டில் இருக்குது. பல இடங்களில் திமுக முதல்லையும், அதிமுக முதல்லையும் இருக்குது. சில இடங்களில் டிவிகே 2வது இடத்துல இருக்குது. சில இடத்துல அதிமுக 3வது இடத்துல கூட போகிறது. திமுக, தாவேகா, அதிமுகன்னு இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக, தாவேகாவுக்குமான போட்டி பல இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் அதிமுக 3வது இடத்துல போயிருக்குன்னு இண்டிபெண்டன்ட் சர்வேஸ் சொல்லுது ஆக்சுவலா. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. அது சர்வேஸ் மேபி வந்து ஆன்லைன் மாதிரி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா விஜயோட கட்சின்றது பெரும்பாலும் ஆன்லைனில் இயங்கிட்டு இருக்கு. அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது டுவர்ட்ஸ் எவ்வளோ டு த அர்பன் ரூரல் பாப்புலேஷனில் அதாங்க மேனேஜ் அந்த விஷயம்லாம் இருக்கு. நம்ம அதை வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் நம்புறாங்க.